வெல்கம் டு எடியூஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 13 செப்டம்பர் 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தா 132வது ஆனிவர்சரி கமெமரேஷன் பை த நரேந்திர மோடி. ஸோ அதாவது சுவாமி விவேகானந்தாவோட ஸ்பீச், அதாவது உங்களுக்கு வேர்ல்ட் பார்லிமெண்ட் ரிலீஜியஸ் இன் சிகாகோவில் வந்துட்டு அவர் 1893 ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ அதுலேருந்து இப்போ வந்துட்டு அவரோட ஆனிவர்சரியாக வந்து 132வது வருஷம் வந்துட்டு நரேந்திர மோடி வந்துட்டு சொல்லியிருக்காரு உங்களுக்கு. ஸோ அதாவது உங்களுக்கு சிகாகோன்ற கண்ட்ரியில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் நம்ம சுவாமி விவேகானந்தா வந்துட்டு ஸ்பீச்ன்றது கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு இந்தியனாக இருக்கிற இவர் வந்துட்டு சிகாகோன்ற பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது உங்களுக்கு ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அந்த ஸ்பீச்சில் வந்து யூனிட்டி, பீஸ், பிரதர்ஹுட் இதை பற்றினா அவர் மெயினாக வந்து பேசியிருப்பார். ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமான நியூஸ் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா டு எஸ்டாப்ளிஷ் ட்ரைபல் யூனிவர்சிட்டி இன் நாசிக். ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட கவர்னராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஒரு ட்ரைபல் யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ட்ரைபல் யூனிவர்சிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டியில் நிறைய வகை இருக்குது உங்களுக்கு. ஸோ ட்ரைபல் யூனிவர்சிட்டி என்னன்னா, உங்களுக்கு ட்ரைபல் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறதா உங்களுக்கு ட்ரைபல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி 2 ட்ரைபல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதோட சேர்த்து மகாராஷ்டிராவில் வந்து நாசிக் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ட்ரைபல் யூனிவர்சிட்டி வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் சீட் வந்து ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு போகுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன்றது பார்த்தீங்கன்னா நாசிக் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இது எந்த ஆக்ட் படி உங்களுக்கு இந்த ட்ரைபல் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி ஆக்ட் 1984 படி அந்த ஸ்டேட்டோட கவர்னர் தான் அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக இருப்பான்றது உங்களுக்கு அந்த ஆக்டில் சொல்கிறாங்க. ஸோ இது மெயினாக எதுக்காண்டி கொண்டு வந்துருக்காங்க, ஒரு ட்ரைபல் பீப்புளுக்கான எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ன்றது எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் என்னென்ன ட்ரைபல் யூனிவர்சிட்டி இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி நேஷனல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த 2 மெயின் ட்ரைபல் யூனிவர்சிட்டி நம்ம இந்தியாவில் டோட்டலாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அது போக உங்களுக்கு ஐஐடிஸ், ஐஎம்ஸில் உங்களுக்கு ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தனி ரிசர்வேஷன் சீட்ஸும் உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ மகாராஷ்டிராவோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் வந்து மும்பையில் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் வந்து ஏக்நாத் சிண்டே, கவர்னர் யாரை பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் போஸ்ட் கிரீன் ஸ்டீல் பாத்வே டு சஸ்டைனபிள் ஈவெண்ட் இன் நியூ டெல்லி. ஸோ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு மீட்டிங்கான கிரீன் ஸ்டீல் பாத்வே டு சஸ்டைனபிள்ன்ற ஒரு டைப் ஆஃப் மீட்டிங்கை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் இருக்கிற சிடி தேஷ்முக் ஹால் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் நியூ டெல்லி, இந்த சென்டரில் தான் இந்த ஒரு மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதில் சீஃப் கெஸ்ட்டாக யாருன்னு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலோட மினிஸ்டராக இருக்க ஹெச்டி குமாரசுவாமி தான் வந்துட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் மினிஸ்டர் யாருன்னா குமாரசுவாமி. இவரோட கான்ஸ்டிட்யூன்சின்றதே பார்த்தீங்கன்னா கர்நாடகா மண்டியில் இருக்குது. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீலோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டை வந்துட்டு வந்து பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச வர்மா. இவர் வந்து நரசபுரம் ஆந்திர பிரதேஷ்லேருந்து இவரோட கான்ஸ்டிட்யூன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேட்டிவ் அஃபேர்ஸ் இம்ப்ளிமெண்ட் கீ ப்ரொவிஷன் ஆஃப் த காம்படிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேட்டிவ் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் கமிஷனில் ப்ரொவிஷன் வந்துட்டு சில, அதாவது 2 கம்பெனி மெர்ஜ் பண்ணுறதா எல்லாத்தையுமே இவங்க தான் வந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது ஒரு 2 ப்ரைவேட் கம்பெனிஸ் மெர்ஜ் ஆகுதுன்னா அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேட்டிவ் அஃபேர்ஸ் தான். ஸோ அந்த ஆக்டில் வந்து உள்ள அமெண்ட்மெண்ட்ஸை வந்துட்டு இப்போ வந்து மாற்றி அமைச்சு சில ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக நீங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெட் வேல்யூ, த்ரீசோல்ட் வேல்யூன்றது உங்களுக்கு 2000 crores வந்துட்டு எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிவ்யூ டைம்லைன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 210 daysலேருந்து 150 days குறைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அசட் வேல்யூ வந்து 450 crores டேர்ன் ஓவர் அண்டர் 1250 crores வரைக்கும் உங்களுக்கு அதோட அசட் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ஏற்றிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேட்டிவ் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா நம்மளோட நிர்மலா சீதாராமன் தான். ஸோ இவங்க தான் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேட்டிவ் அஃபேர்ஸும் இவங்க கீழே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேர்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் போர்ட் மீட்டிங் ஆஃப் த ஆஷ்னாதா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ வந்துட்டு ஆஷ்னாதா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட ஃபஸ்ட்டு கவர்னிங் மீட்டிங் வந்துட்டு நம்ம நரேந்திர மோடி தான் வந்து சேர் பண்ணுறாரு. ஸோ இந்த மீட்டிங்கிறது உங்களுக்கு நியூ டெல்லியில் நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மீட்டிங்கில் எதை பற்றி, இந்த ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன்றது மெயினாக வந்து எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா, உங்களுக்கு சயின்ஸ் டெவலப், அதாவது நம்ம கண்ட்ரியில் ஒரு ரிலேட்டடாக இருக்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சயின்ஸ் ரிலேட்டடான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காண்டி தான் இந்த ஒரு போர்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு கவர்னிங் மீட்டிங்கை வந்துட்டு நம்ம நரேந்திர மோடி தான் சேர் பண்ணியிருக்காரு.
ஸோ இந்த மீட்டிங் எதுக்காண்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணுறதுக்கு, ஸோ வந்துட்டு R&D இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த மீட்டிங்கில் மெயினாக வந்து பேச போகிறாங்க. ஸோ இந்த கவர்னிங் பாடியோட வைஸ் பிரசிடென்ட்டாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் தான். உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனாக இருக்கிற இவர் தான் வந்துட்டு இதோட வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிற. அண்ட் மெம்பர் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அஜய்குமார் சூத்ரவது உங்களுக்கு பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவர் வந்துட்டு இந்த கவர்னிங் பாடியோட மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கார் உங்களுக்கு. ஸோ அது போக இந்த ANR ஆஃப் சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரிசர்ச் சென்டர் வந்து கொண்டு வரணும், கட்டிங் ஏஜ், அதாவது R&D சயின்ஸ் ரிலேட்டடான R&D ரிசர்ச் பர்பஸ்க்கு தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது மெயினாக வந்து எந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனில் வருதுன்னா இது ஒரு அபெக்ஸ் பாடின்ற ஒரு டைப்பில் வருது. ஸோ இந்த ரிசர்ச் ஃபவுண்டேஷன்றது டோட்டலாக ஒரு அபெக்ஸ் பாடி. கண்ட்ரோல் வந்து யாருக்கு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டேஷனோட ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபயா சராந்திகர் வந்துட்டு செக்ரட்டரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிற இவர் தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸு. RBI இந்தியா ஏவியா சிக்னேச்சர் இன்க்ரீசிங் இன்கம் பிளான் ஃபார் த ரிட்டைல்ஸ். ஸோ வந்துட்டு ஏவியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற பர்சனுக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப் இன்கமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மூலமாக அவங்களோட இன்கமில் 15% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து ஹோல் டைம் லைஃப் இன்சூரன்ஸில் அவங்களுக்கு டோட்டலாக ஏஜ் 100 வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் தரத்துக்கும் இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்றது மெயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக அவங்களோட ஃபேமிலிக்கும் ப்ரொடெக்ஷன் தர அளவுக்கு இந்த ஸ்கீமில் வந்துட்டு மெயினாக வந்து வழிவகை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏவியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் த ஏவியா பிளேக் அண்ட் டாபர் இன்வெஸ்ட் கார்பரேஷன் லிமிட்டோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அசித் ராத். அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருகிராம் ஹரியானாவில் இருக்குது உங்களுக்கு. இந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2002 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். முகமது தியாகி இப்ராஹிம் டு பி ரீஎலெக்டட் அன்போஸ்டு FIH பிரசிடென்ட் ஃபார் செகண்ட் டேர்ம். ஸோ வந்துட்டு ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஹாக்கியோட பிரசிடெண்ட்டாக வந்துட்டு திரும்பி அதே முன்னாடி இவர் தான் வந்து வகித்து இருந்தார். ஸோ அவர் வந்து திரும்பி ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது தியாக் இக்ராம்ன்றத வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் FIH, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டி ஹாக்கி தான் சொல்லுவாங்க. ஸோ இதோட 13வது பிரசிடெண்ட்டாக இவர் வந்து திரும்பி பதவி ஏற்க போகிறாரு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் வந்து முகமது தியாகி இக்ராம் தான் இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா இவர் தான் வந்து இந்த பதவி வந்து வகிக்க போகிறாரு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூசனியா ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1924 உங்களுக்கு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். எக்ஸைஸ் கக்கோடோ 2024 இந்தியன் நேவி ஜாயின்ஸ் பைனல் ரீஜனல் மேரிடைம் ட்ரில்ஸ் இன் டார்வின். ஸோ வந்துட்டு எக்ஸைஸ் கக்கோடோன்ற எக்ஸைஸ் வந்துட்டு யார் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா ராயல் ஆஸ்திரேலியன் நேவி தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்க தர்வின்ற பிளேஸில் தான் இந்த ஒரு எக்ஸைஸ் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸைஸ்க்காண்டி நம்ம இந்தியன் நேவி வந்துட்டு அங்கே வந்து கலந்துக்க போகிறாங்க. அதாவது இந்தியன் நேவியில் இருக்கிற எந்த ஏர்கிராஃப்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா P-8I ஏர்கிராஃப்ட் வந்துட்டு கேப்டன் அஜய் கன்வார் வந்துட்டு இந்த எக்ஸைஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த எக்ஸைஸ் கக்கோடோட தீம்ன்றது பார்த்தீங்கன்னா ரீஜனல் கோஆப்ரேஷன் த்ரூ ட்ரஸ்டட் அண்ட் ப்ரோவின் பார்ட்னர்ஷிப் தான் இந்த வருஷத்துக்கான இந்த எக்ஸைஸ்க்கான தீம் உங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸைஸ் கக்கோடோன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1993 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இந்த எக்ஸைஸ் முழுக்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ்ட் எக்ஸைஸ் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ். ஸ்விட்சர்லாண்ட் கிரவுண்ட் அஸ் அ பெஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ பெஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் சர்வேயில் எடுத்தபடி உங்களுக்கு டோட்டலாக 89 கண்ட்ரிஸ்க்கு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் எந்த கண்ட்ரி வந்துட்டு பெஸ்ட் கண்ட்ரி வந்துட்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாண்டில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட் கண்ட்ரியாக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 89 கண்ட்ரிஸ் எடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எந்தெந்த கேட்டகிரியில் இவங்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர், எகிலிட்டி, ஹெரிட்டேஜ், என்டர்பிரினர்ஷிப், குவாலிட்டி ஆஃப் லைஃப், கல்ச்சரல் பர்பஸ். ஸோ இந்த குவாலிட்டியை அவங்க வந்து பூர்த்தி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் கண்ட்ரின்றதை அவங்களுக்கு அவார்ட் தருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸ்விட்சர்லாந்து தான் டாப்பில் வராங்க. இதில் டாப் 5 கண்ட்ரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாந்து, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா. ஸோ நம்ம இந்தியா வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொசிஷன் வந்து 89வது கண்ட்ரியில் 33வது பிளேஸில் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸு. பேராலிம்பிக் சாம்பியன்ஷிப் நியூ ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ வந்துட்டு பேராலிம்பிக்கில் ஆர்ச்சரின்ற கேமில் வந்துட்டு உங்களுக்கு சீத்தல் தேவி அண்ட் ஸ்ரீ ராகேஷ் குமார்ன்ற 2 பேர் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனோட PWD கேண்டிடேட்டோட அந்த ஐகான், அதாவது எலெக்ஷன் ஐகான்றது உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வேரியஸ் செக்டர்ஸில் பர்சனை செலக்ட் பண்ணி இந்த எலெக்ஷனோட ஐகானாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நேஷ்னல் ஐகான் ஃபார் த பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ்க்கான இந்த கேட்டகரியில் வந்துட்டு இவங்க 2 பேரையும் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த சீதல் தேவி அண்ட் ராகேஷ் குமார்ன்றது இப்போ ரீசெண்டாக நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்துட்டு ஆர்ச்சரி டோர்னமெண்ட்டில் வந்துட்டு இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இவங்களை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்ன்ற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா மொயின் அலி ரிட்டையர்ஸ் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இங்கிலாண்டை சேர்ந்த இந்த மொயின் அலின்ற கிரிக்கெட் வந்துட்டு இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்காரு உங்களுக்கு. ஸோ எல்லா டோர்னமெண்ட்லேருந்து இவர் வந்துட்டு இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்காரு. ஸோ இந்த நியூஸில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ மொயின் அலி வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டர். ஸோ எந்த ஊரை சேர்ந்தவர் கேட்கலாம், ஆர் மொயின் அலி பேரை கொடுத்துட்டு உங்களுக்கு. ஸோ அவர் எந்த கேம் ஆடுறாருன்னு கூட கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கிலாண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து லண்டனில் இருக்குது, கரன்சி வந்து பவுண்டு. பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெய்ர் ரோண்ட்ரி ஸ்டாமர் தான் உங்களுக்கு இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டராக இருக்காரு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் நியூஸில் பார்த்தீங்கன்னா கேபினெட் அப்ரூவ்ஸ் 2000 crore ஃபார் த மிஷன் மியூசியம். ஸோ மிஷன் மியூசியம்ன்றது உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே இருக்கிற ஒரு ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கீம்ன்றது எதுக்காண்டி இந்த ஸ்கீம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதாவது அந்த நம்மளோட வெதர் ஃபார்காஸ்ட்டு அண்ட் ரெயின் ஃபார்காஸ்ட்டு சைக்ளோன் ஃபார்காஸ்ட் எல்லாமே அட்வான்ஸாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து மெயின் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு நிறையா சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு வர வெதர் ஃபார்காஸ்ட்டை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீமை வந்து மெயினாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த ஸ்கீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமுக்காண்டி அடுத்த 2 வருஷத்துக்காண்டி இந்த ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி 2000 crore வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் அதாவது ரெயின்ஃபால் ஃபார்காஸ்ட்டு 5-day ஃபார்காஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமை வந்துட்டு மெயினாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் நேஷனல் ஃபாரஸ்ட் மொரிஷியஸ் டே September 11. ஸோ வந்து எல்லா வருஷமும் நேஷனல் ஃபாரஸ்ட் மார்டிரியஸ் டேன்றது September 11 வந்து கொண்டாடப்படுது. ஸோ இந்த டே வந்து எதுக்காண்டி உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா டு ஹானர் த கரேஜ் ஆஃப் த சாக்ரிஃபைசஸ் ஃபாரஸ்ட் காட்ஸ் அண்ட் ஃபாரஸ்டர்ஸ் ரேஞ்சர் ஆஃபீஸர்ஸ். ஸோ வந்துட்டு ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிற உங்களுக்கு நம்மளோட பர்சன் இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் கார்டு, அந்த மாதிரி அவங்க வந்து உயிர் தியாகம் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஹானர் பண்ணுற விதமாக தான் இந்த டே வந்து நம்ம வந்து எல்லா வருஷமும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு எப்போ இந்த டே வந்து உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து 2013 தான் அஃபிஷியலாக வந்துட்டு September 11 வந்து நேஷனல் ஃபாரஸ்ட் டேன்றது உங்களுக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மினிஸ்டராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பூபேந்தர் யாதவ். இவரோட கான்ஸ்டிட்யூன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழ்வார் ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கிருத்தி வர்தவன் சிங் உங்களுக்கு. இவரோட கான்ஸ்டிட்யூன்சி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோண்டா உத்தரப்பிரதேசில் உங்களுக்கு இவரோட கான்ஸ்டிட்யூன்சி இருக்குது. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸோட தான். தேங்க்யூ.